Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் பரமக்குடி அருகே சோமநாதபுரத்தில் குடியிருப்புகளை சுற்றி முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ள கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்பகுதிவாசிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தினக்கூலி தான் இங்க எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ மக்கள் வீடு கட்டியிருக்காங்க. ரோட்ல இருந்து கடைசி வரைக்கும் இதான் எங்களுக்கு நிலைமை. எல்லாரும் டிடிசிபி அப்ரூவல் கொடுத்து எங்களுக்கு நிலைமை கொடுத்தாங்க. அதனால நாங்கள் வீடு கட்டணும். சும்மா யாரும் இங்கே வீடு கட்டல. ஆனால் இது கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. எல்லாரும் இங்கே காலேஜ் போகும்போது ட்ரெஸ்ஸு கூட வெளியே போய் நாங்கள் மாத்திட்டு போறோம். ஒரு 6 மாசம் தான் இந்த வீட்டில் இருக்கோம். சொந்தமா வீடு கட்டி எங்க வீட்டில் நிம்மதியாக கூட இருக்க முடியல. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே நிலைமை தான். உலகம் யாருக்கும் கவர்மெண்ட் கண்ணுக்கு இது படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா எங்களுக்கு இதுக்கான நிவாரணத்தை நீங்க கொடுங்க. எங்களால முடியல. முதியவங்க எல்லாம் வச்சுட்டு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. வீட்டை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. உங்களுக்கு திடீர்னு ஒரு முடியாம வந்துச்சுன்னா யார் தூக்கிட்டு போவாங்க? எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இங்க ஆளும் இல்ல. இதுக்கான நிவாரணத்தை கவர்மெண்ட் உடனடியே எங்களுக்கு எடுக்கணும்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். 10,000 சம்பளம் வாங்குற 1000 ரூபா 500 ரூபாய்க்கு எங்கே பிளாட் போடுறோம்? அங்கே தான் சார் வாங்க முடியும். அங்கே தான் சார் வீடு கட்ட முடியும். ஒரு தனியாரில் போய் 10,000 ஏழை ஆகிறேன் போய் 10,000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் வீடு நான் டவுனுக்குள்ளே இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை சார். அப்போ நாங்கள் கேட்குறோம், பாம்பர மக்கள் கேட்கல, நீ கொடுக்காதீங்க, நீங்கள் அப்ரூவல் இது கொடுக்குறிய. அப்போ அப்ரூவல் கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்கல வரமாட்டீங்க. இதே ஓட்டு கேட்டு வர்றியா, எல்லாம் ஓட்டு போடுறோம் நாங்கள். அந்த டயத்தில் எல்லாரும் இறங்கி உள்ள வரத்தானே சரி. இப்போ இதே மே மாதம் ஏப்ரல் மாதமாக இருந்தால் வேட்டி தூக்கிட்டு எல்லாரும் உள்ள வருவீல்ல. இப்போ நாங்கள் எங்களோட குறைய சொல்லி ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? இது வரைக்கும் 5 வருஷமாக கத்திட்டோம். 5 வருஷம் கேட்காத அதிகாரியே கிடையாது, கேட்காத கட்சிக்காரங்க கிடையாது. எல்லாத்தையும் பேசிட்டோம். யாருமே இதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.